டயபெட்டிக் வித் ஹைப்பர்டென்ஷன். இது ரெண்டு மட்டும் நமக்கு சேர்ந்து வரதில்லை. இதெல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயோட ஒரு பகுதி தான். ஆரோக்கியத்தை இழந்த அப்புறம் தான் நடக்கிறத பற்றியே யோசிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே சம்டைம்ஸ் பிபி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சுகர் ரத்த குழாய்களை ஸ்டிஃப் ஆக்கிடும். இன்சுலின்ங்கிறது ஒரு அளவுக்கு தான் சுரக்கணும், அப்போ தான் உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகம்? ஹார்ட் அட்டாக்ல நேரம் தான் இதயம், சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பும் அதிகப்படுத்தும். இது முதல் விஷயம். ரெண்டாவது இருக்கும், சுகருங்கிற உடம்புல இருக்கும், அது அதிகமானாதான் வியாதி. ஸோ வெல்கம் பேக் டு ஹார்ட், your space for real conversation around health. Without any delay, let's get started. நம்மளோட இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். People with hypertension and diabetic. Not hypertension alone, not diabetic alone. It's a deadly duo. The hypertension and the high blood pressure both are in the same body. It's a critical situation. That's why we are calling that as the double trouble. இந்த காம்பினேஷன் எவ்வளோ ரிஸ்க்ன்றதை பற்றியும் அதை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதை பற்றியும் பேசுகிறதுக்காக நம்ம கூட டாக்டர் சரவணன் இருக்காரு. இஸ் அ கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் கார்டியாக் அண்ட் சைல்ட் கிளினிக், கோயம்புத்தூர். வி வெல்கம் யூ சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிசனர்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயபெட்டிக் வித் ஹைப்பர்டென்ஷன், இந்த டேஞ்சரஸ் மிக்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு, இது ரெண்டு மட்டும் நமக்கு சேர்ந்து வரதில்லை. இதெல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயோட ஒரு பகுதி தான். ஸோ சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், உடல் பருமன், அப்டாமினல் ஒபிசிட்டி, இந்தியர்களுக்கு எஸ்பெஷலி வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக செய்கிறதுங்க அது. ஸோ உடல் பருமன். நாலாவது முக்கியம் மனப்பருமன், ஸோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஸோ நான் எல்லா என் பேஷண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன், இஎம்ஐங்கிறது எவ்ரி மந்த் எம்ஐங்கிறது ஹார்ட் அட்டாக்கோட மெடிக்கல் டேர்ம், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஸோ மனப்பருமன் அதிகமாக இருக்குது. அஞ்சாவது கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் இந்தியர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ரால் நார்மல் ஒரு ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். ஹெச்டிஎல்னு சொல்லப்படுற குட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கும், ஹெச்டிஎல்னு சொல்லப்படுற குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகவும், எல்டிஎல்னு சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ரால் நார்மலாகவும் இல்லை ஸ்லைட்லி அதிகமாகவும் இருக்கும். இந்த மக்களுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட், வயிற்றுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காமனான ஒரு இது என்னென்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருப்போம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியர்கள் சாப்பிட்ற உணவு பேலன்ஸ்டு டயட்டாக இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எப்பயுமே ஒரு நோயை தடுக்கிறப்ப, அதாவது நோயை நம்ம ஆராயிறப்ப ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதாவது வருமுன் காத்தலே சிறந்தது. நம்ம டயட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழகாக சொல்கிறாங்க, இந்தியர்கள் வெஜிடேரியனும் அல்ல நான் வெஜிடேரியனும் அல்ல. என்ன சார் வெஜிடேரியனே இல்லைங்கிறீங்க, நாங்களாம் வாரத்தில் ஒரு நாள் அது ஒரு வேளை நான்வெஜ் சாப்பிடும், மெஜாரிட்டி வெஜிடேரியன் தானே சார் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, பணியாரம், பொங்கல், தட்டு முறுக்கு, மிச்சர், பஜ்ஜி, போண்டா எல்லாமே மாவு, கிரெயின்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோமே தவிர வெஜிடபிள் சாப்பிட்றது இல்லை. நீங்கள் கூகுளில் போய் சும்மா அடித்து பார்த்தா பர் கேபிட்டா வெஜிடபிள் கன்சம்ஷன், அதாவது ஒரு தனி சராசரி நபர் சாப்பிட்ற காய்கறிகள் அளவுன்னு பார்த்தா அதில் டாப் 25 நாடுகளில் கூட சோ கால்டு வெஜிடேரியன் இந்தியா இல்லை. ஏன்னா நம்ம திரும்ப அஃப்கோர்ஸ் சொல்லுவோம், சார் நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நான் வெஜிடேரியனும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதா வச்சுப்போம். 90 வேளையில் நம்ம மாதம் ஒரு 10 to 20 வேளை தான் மேக்சிமமாக நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ இந்த நான்வெஜ்ஜில் புரதச்சத்தும் இருக்கும், சிலதில் கொழுப்புகளும் அதிகமாக இருக்கும். பட் புரதச்சத்தும் நமக்கு அவசியம். நமக்கு பேலன்ஸ்டு டயட்டுங்கிறது ஒரு 40% கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, ஒரு 25% புரோட்டீன் புரதச்சத்து, ஒரு 25% கொழுப்பு அதாவது ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 10 to 20% நமக்கு ஃபைபர் நார்ச்சத்து வேணும். ஆனால் இந்தியர்கள் உணவில் 80% மாவுச்சத்தும், 5 to 10% கொழுப்பும், 5 to 10% புரோட்டீன் அதாவது புரதச்சத்தும், ரொம்ப கம்மியான அளவு நார்ச்சத்தும் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஜோக்கா சொல்ல தவற எடுத்துக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சட்டி சோறு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு பொரியல் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் ப்ராப்ளம். இதுவே ஒரு ஜப்பான்காரனையோ சைனாக்காரனையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் இந்த அளவுக்கு அரிசி சாப்பிட்டா அதே அளவுக்கு ஒரு போர்க்கோ பீஃபோ சிக்கனோ சாப்பிடுவான், இந்த அளவுக்கு சாலட் காய்கறிகள் சாப்பிடுவோம், ஒரு சூப் சாப்பிடுவோம். ஸோ இதில் அவனுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாம் சம அளவில் கிடைக்கும். நாம் என்ன சாப்பிடுவோம், 4 தோசை ஒரு சட்னி,
இதில் 100% கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இந்தியன் டயட் பேலன்ஸ்டு டயட் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கிறனால அது ஹெல்த்தி டயட்டை நம்ம ஓரளவு சொல்லலாமே தவிர, ஆனால் அது பேலன்ஸ்ட்னா கட்டாயம் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மாவுச்சத்தை கம்மி பண்ணணும். இதை வந்து நம்ம ஜப்பனீஸ் முறையில் பென்டோ பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா யூடியூப்ல அடிச்சா அது பார்க்க ஒரு இதுவும் ஒரு நார்மல் டிஃபன் கேரியரில் கேப் விட்டு ஒன்று வச்சிருப்பான். அது நம்ம இந்தியன்ஸ்க்கு டிஃபன் கேரியர் மெத்தட் நான் எப்போ என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். அதாவது ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு, அடுத்து அதுக்கு சமமான அளவு பொரியல், ஒன்றுல சாம்பார் ரசம் தயிர். ஸோ நம்ம மாவுச்சத்தை கம்மி பண்ணணும். நார்ச்சத்தை அதாவது ஃபைபர் காய்கறிகளை அதிகப்படுத்தணும். ஆரோக்கியமான புரதங்களும் கொழுப்பும் நம்ம எடுக்கணும். இது எடுத்தாதான் ஒரு இந்தியன் டயட்டை பேலன்ஸ்டு டயட்டாக மாற்றினாவே நிறைய நோய்களை நம்ம தடுக்க முடியும். எஸ் சார், நீங்கள் அந்த பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. இதே எனர்ஜியோட நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகிறோம். ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஆனால் ஜியோகிராஃபிக்கலாக வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை விட இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. இது ஏன் சார்? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு சமமான கரெக்டான புரதச்சத்தும் நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் கொழுப்பும் எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது, நம்ம மக்களுக்கு சுட்டு போட்டாலும் எக்ஸசைஸ்னால் வரதே கிடையாது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, வெளிநாடுகளில் நீங்கள் ஒரு லண்டனில் இருந்தாலோ அமெரிக்காவில் இருந்தாலோ ஒரு காய்கறி வாங்கினா கூட வீட்டிலேருந்து நடந்து போய் மெட்ரோவில் ஏறி காய்கறி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போய் காய்கறியை வாங்கிட்டு தூக்கிட்டு திரும்ப மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்து வரணும். நாம் என்ன பண்ணுறோம், பக்கத்து தெருவுக்கே 2 வீலரில் தான் போகிறோம். நாம் வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு, ஒரு மிடில் இன்கம் நடுத்தர கண்ட்ரி, நடுத்தர வர்க்க கண்ட்ரின்னு நம்ம நாடுன்னு சொன்னால் கூட நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு சொகுசு வெளிநாடுகளில் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம அனைவருக்குமே தெரியும். ஒரு சராசரி ஜப்பான்காரனுக்கு 63 வயதில் ஹார்ட் டிசீஸ் வருதுங்க. அதாவது ஹேலின்னு சொல்லுவோம், ஹெல்த் அட்ஜஸ்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதாவது அவனுக்கு வியாதி வர வயசு 63 தான் அவனுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதோ வருது. அப்புறம் தான் ஒரு ஹார்ட் டிசீஸ் நோய் வருது. இந்தியர்களுக்கு அது 49, 50லேயே வந்துடுது. ஸோ நாம் கேட்கலாம், சார் அவன் நம்மளோட 30 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறான், அப்புறம் அவனுக்கு வியாதி சீக்கிரமில்ல வரணும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நார்மல் வாழ்க்கையிலே அதிகமாக நடக்கிறாங்க. அங்கே பொது போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நாம் வந்து பொது போக்குவரத்து பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு முதல் முக்கியமான காரணம் நம்ம மக்கள் தொகை ரொம்ப அதிகம். நாளைக்கு நானும் நீங்களும் டிசைட் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் தான் நான் வேலைக்கு போவேன், மெட்ரோவில் தான் வேலைக்கு போவேன். ஆனால் எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு நம்ம மக்கள் தொகையை இது பண்ணுற அளவுக்கு, ஈடு கொடுக்குற அளவுக்கு நமக்கு பொது போக்குவரத்து இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், 2 வீலர் 4 வீலர் போக ஆரம்பித்தோம். ஸோ அது ஜோக்கான் ஊரில் சொல்லுவாங்க, கழுது தேஞ்சு கட்டரும்பான கதையாக, ஒரு வேலைக்கு 2 வீலருக்கு போகலாம், ஒரு அவசரத்துக்கு 2 வீலருக்கு போகலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்கத்து தெரு போகிறதுக்கு, பால் பாக்கெட் வாங்குறதுக்கு, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறதுக்கு, காய்கறி அதுக்கு அந்த கடை 500 மீட்டர் கூட தள்ளி இருக்காது. தாராளமாக வந்து டாக்டர் அட்வைஸ் மட்டும் சொல்கிறான், 6 கிலோமீட்டர் நடக்கணும், 60 வயசு கீழே, 60 வயசுக்கு மேலே அட்லீஸ்ட் 3 கிலோமீட்டர் அது நடக்கணும்னு. ஆனால் ஆரோக்கியமான இருக்கிறவங்களே அவ்வளோ தூரம் நடக்கிறது இல்லை. ஆரோக்கியத்தை இழந்த அப்புறம் தான் நடக்கிறத பற்றியே யோசிக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம நடக்கணும், அதுவும் வேகமாக நடக்கணும். இப்போ நானும் நீங்களும் நடந்தால், நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முயற்சி பண்ணால் அதுக்கு பேரே டாக் டெஸ்ட். டாக் டெஸ்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் நடக்கிறோம், ஒரு வார்த்தை பேசுகிறோம், ஒரு வார்த்தை பேச முடியலாம், ஒரு வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ண முடியக்கூடாது. நான் ஒரு வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் எனக்கு மூச்சு வாங்கும். அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன், போத் ஆஃப் அஸ் வாக் while we talk, I am able to speak a word. நான் ஒரு வார்த்தை பேச முடியுது, பட் unable to complete a sentence. நான் ஒரு வாக்கியம் பேச முயற்சி பண்ணால் எனக்கு மூச்சு வாங்கணும், அந்த வேகத்தில் நடக்கணும். ஸோ முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புறது, வாக்கிங் எக்ஸசைஸே கிடையாது, பிரிஸ்க் வாக்கிங், அதாவது வேகமாக நடக்கிறது தான் எக்ஸசைஸ். அடுத்தது ஸ்விம்மிங், சைக்கிளிங். நம்ம நாட்டில் அனைவருமே பண்ணணும், பட் நம்ம நாட்டில் ஸ்விம்மிங் பூல்கள் அடிக்குவேட்டாக இல்லை. சைக்கிளிங் பண்ணுறதுக்கு நம்ம ரோடுகள் வந்து கொஞ்சம் ஏதுவாக இல்லை. ஏதாவது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ரோடுகளில் நம்ம சைக்கிளிங் போகலாம். பட் நாமளுமே அடிக்கடி நியூஸில் படிக்கிறோம், சைக்கிள் ஓட்டிட்டு போனவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, லாரி இடிச்சு, பஸ் இடிச்சு இதுன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம எல்லாருமே கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சோம்னா, நாமளும் தைரியமாக ரோடுகளில் சைக்கிளிங், ஹெல்த்துக்காக சைக்கிளிங் வந்து கட்டாயம் போகலாம். ஸோ நடக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது, இது 3 தான் இந்தியன் சுச்சுவேஷனில் சாத்தியம். அதுலேயுமே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப 99-5% மக்கள் தேவைக்கு சாத்தியம் இல்லை. வேகமாக நடக்கிறத நம்ம அனைவராலும் செய்ய முடியும். ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சேர்ந்து நடக்கிறீங்கன்னா, நீங்கள் வேகமாக நடங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலாம், ஆனால் ஒரு வாக்கியம் கம்ப்ளீட் பண்ண முடியக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணால் உங்களுக்கு மூச்சு வாங்கணும். அந்த மாதிரி வேகமாக நடந்தாலே ஓரளவு நோய்களை நம்ம கம்மி பண்ண முடியும். நிறைய மக்கள் நம்ம ஊரில் வந்து எக்ஸசைஸ்னால் வாக்கிங்னு நினச்சிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் வாக்கிங்க்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், வாக்கிங்கை எப்படி பண்ணணும், அது எப்படி இன்னும் அதை பெட்டர் எக்ஸசைஸாக மாற்ற முடியுன்ற அவங்க கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சார். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு
ஆட்டோமேட்டிக்காகவே சம்டைம்ஸ் வந்து பிபி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது எதனால சார் ஆகுது? ஸோ நம்ம எல்லாருமே டயபெட்டிஸ்னால் உடம்புல ரத்த சுகர், அதாவது ரத்த பிளட் குளுக்கோஸ், அதாவது உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அளவு அதிகமாகுது அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம். பொதுமக்கள் நினைக்கிறாங்க டயபெட்டிஸ்னால் சுகர் உடம்புல வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாகிறதான் டயபெட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான புரிதல். டயபெட்டிஸுங்கிறது ஒரு வேஸ்குலோபதி, அதாவது அது ஒரு இரத்த குழாய் நோய். ஏன்னா அது நம்ம இரத்த குழாய்களில் சுருக்கங்களை ஏற்படுத்தும். இரத்த குழாய்களில் ஃபஸ்ட்டு இரத்த குழாயோட உள்பகுதிகளை காயங்களை ஏற்படுத்தும். அந்த காயங்களை ஏற்படுத்துறது, அந்த ஏற்பட்ட காயத்தை ஒரு ஆயின்மெண்ட் நம்ம ஒரு தடவரம் பார்த்தீங்களா, ஒரு அமிலம் தடவுற மாதிரி அந்த ஆயின்மெண்ட் தடவுறதுக்கு நம்ம கொலஸ்ட்ரால் வந்து இரத்த குழாய்களில் பதியும். ஸோ ஒரு இதான் இரத்த குழாய்னு வச்சுப்போம். இதோட உள்பகுதிகளில் காயங்கள் ஏற்படும் சர்க்கரை நோய் அதிகமாகறனால. இந்த இரத்த குழாய்களில் காயங்கள் ஏற்படுறப்ப அந்த கொலஸ்ட்ரால் வந்து அது மேலே படியும். இது படிய இரத்த குழாயோட எலாஸ்டிசிட்டி, அதாவது இரத்த குழாய் சுருங்கணும் விரியணும், இந்த சுருங்குறதும் விரியறதும் அந்த இரத்த குழாயோட எலாஸ்டிசிட்டி வந்து குறையும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பைப்பு வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப் மாதிரி ரொம்ப அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியே குறைஞ்சி போயிடும். ஸோ இரத்த குழாயோட சுருங்கும் அண்ட் விரிகிற தன்மை குறையிறப்ப பிளட் ப்ரெஷர், ரத்தம் போகிற ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். இதை தான் நம்ம மைக்ரோவேஸ்குலர் அண்ட் மேக்ரோவேஸ்குலர் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோவேஸ்குலர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சின்ன சின்ன ரத்த குழாய்களை சுகர் வந்து பாதிக்கும். இதான் நம்ம ரெட்டினோபதி, சுகரால் கண்ணு பார்வை போகுதுன்னு நம்ம சொல்லுவோம், அது ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நெஃப்ரோபதி, சுகர் இருக்கவங்களுக்கு முதல்ல என்ன ஆகும், அந்த ரத்த குழாய்கள் பாதிப்பு ஆகிறதுனால யூரினில் வந்து புரோட்டீன், நம்ம புரதம் வந்து யூரின் நுரையா போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் இந்த கிரியாட்டின்னு சொல்லுவோம், அந்த உப்பு சத்து வந்து கூட ஆரம்பிக்கும். அப்புறம் பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். இது வந்து காலில் வந்து எரிச்சல் ஏற்படும், கால் வச்சா பாதம் வந்து பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கும், மதப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கால் எரிச்சல், கால் வலியும் வரும். ஸோ இந்த நெஃப்ரோபதி கிட்னி பாதிப்பு, நியூரோபதி நரம்பு மண்டல பாதிப்பு, ரெட்டினோபதி கண் பாதிப்புங்கிறது சின்ன சின்ன ரத்த குழாய்களில் ஏற்படுற சுகரால் ஏற்படுற ப்ராப்ளம். ஸோ இது குட்டி ரத்த குழாய்கள் அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது நம்ம சொன்ன இந்த பிபி பிளட் ப்ரெஷருக்கு நம்ம பேசுகிறப்ப மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மற்றும் பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ். அதை நான் சொன்னேன், பெரிய பெரிய ரத்த குழாய்கள் சுருங்கும் விரியும் தன்மை இதாகி ரத்த குழாயில் சுருக்கங்கள் ஏற்படுறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். சிம்பிளாக சொன்னால் சுகர் ரத்த குழாய்களை ஸ்டிஃப் ஆக்கிடும். அதாவது ரத்த குழாய்கள் வந்து சுருங்கும் விரியும் தன்மையை குறைச்சி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பைப்பை ஒரு ரிஜிட் பைப்பாக மாற்றி, அதாவது ஒரு சுருங்கும் விரியும் தன்மையை குறைச்சி பிளட் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்திடும். சரி, நீங்கள் வந்து அந்த டயபெட்டிக்கோட ரீசன்ஸ் வந்து பிளட் ப்ரெஷரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுல அதை தவிர நிறைய விஷயங்களை பண்ணுதுன்றது கிளியராக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. சரி, இப்போ டயபெட்டிக் வந்த ஒரு பேஷண்ட் அவங்க டயட்டை ஏன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நம்ம பெரும்பாலும் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது டைப் 2 டயபெட்டிஸ்ங்க. காமனாக டயபெட்டிஸில் சில வகைகள் இருக்குது. ஆனால் 95% 95 to 99% மக்கள் தொகைக்கு இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு. இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டே வார்த்தை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சுலினுக்கு எதிர்ப்பு தன்மை ஏற்படுறது, அதுதான் வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ். இந்த இன்சுலினுக்கு ஏன் எதிர்ப்பு தன்மை ஏற்படுதுன்னா, நான் தான் சொல்லுவேன், வாத்தியார் என்னைக்காவது ஒரு நாள் திட்டினா நம்ம ஃபீல் பண்ணி அன்றைக்கி நம்ம தவற திருத்திடுவோம். டெய்லி திட்டே இருந்தாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா டெய்லி திட்டி நம்ம கண்டுக்காம அதை அவங்க சட்டையே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி இன்சுலின்ங்கிறது ஒரு அளவுக்கு தான் சுரக்கணும், அப்போ தான் உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் இன்சுலின் சுரந்துக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பு வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் டயபெட்டிஸில் இருக்கிற மூலத்தனமான பிரச்சனை. இது ஏன் அதிகமாகுதுன்னா, நம்ம இன்சுலினை தூண்டுற உணவுகளை அதிகமாக சாப்பிட்றோம், முதல் பாயிண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்ததுனாவே 50% இன்சுலின் அவங்க உடம்புல காலி ஆயிடுது, ஆர் வேலை செய்கிறது இல்லை. இது ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் மக்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு நான் சிம்பிளாக சொல்லுவேன், உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல 10 லட்சம் இன்சுலின் இருக்குதுன்னா, அது கோடிக்கணக்கான இன்சுலின் உடம்புல இருக்குது. நான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக மக்களுக்கு புரிய ஒரு 10 லட்சம்னு சொல்கிறது. 10 லட்சம் இன்சுலின் இருக்குதுன்னா 5 லட்சம் இன்சுலின் ஆல்ரெடி காலி. நீங்கள் சாப்பிட்ற உலகத்தில் சாப்பிட்ற எந்த மாத்திரையும், நீங்கள் அது லண்டனில் இருக்க டாக்டர் கொடுத்தாலும் கலிஃபோர்னியாவில் டாக்டர் கொடுத்தாலும் அந்த எல்லா சுகர் மாத்திரைகளும் உடம்போட இன்சுலின் தேவையை குறைக்கும். அதாவது மிச்சம் இருக்கிற 5 லட்சம் இன்சுலினை சிக்கனமாக செலவு பண்ண உதவுமே தவிர புது இன்சுலினை உற்பத்தியே பண்ணாது. அப்படி ஒரு டேப்லெட்டே உலகத்தில் கிடையாது. இதுதான் மக்களோட எல்லாரும் சொல்கிறது. ஸோ நீங்கள் உலகத்தில் சாப்பிட்ற எல்லா சுகர் டேப்லெட்டுமே உடம்போட இன்சுலின் தேவையை குறைக்கும். அதாவது மிச்சம் இருக்கிற 50% 5 லட்சம் இன்சுலினை சிக்கனமாக செலவு பண்ண உதவும், புது இன்சுலினை உற்பத்தி பண்ணாது. நான் மக்கள்கிட்ட தான் சொல்லேன், மாத்திரை சாப்பிட்டு இன்சுலினை உற்பத்தி பண்ணிக்கலாம்னா இன்சுலின் ஒரு ஊசியே தேவையில்லையே. நம்ம மாத்திரை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகிடும் அப்படின்னா
இன்சுலினுங்கிற ஒரு ஊசியே தேவையும் இல்லை, அதை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதான் சொல்லுவேன், சர்க்கரை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் வரதில்லை. ஆனால் சர்க்கரை நோய் வந்துட்டா சர்க்கரை சாப்பிடக்கூடாது. எந்த சர்க்கரையும், அரை சர்க்கரை, கால் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, நோ ஆடட் சுகர், எந்த சுகரும் அவங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், மக்கள் மாத்திரை சாப்பிட்டு அந்த மிச்சம் இருக்கிற 5 லட்சம் இன்சுலினை சிக்கனமாக செலவு பண்ணுறாங்க. எப்பயும் போல் டீ, காஃபி, சர்க்கரை போட்டு குடிச்சு, ஸ்வீட்டு, லட்டு, பாயாசம்னு சாப்பிட்டு, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற 5 லட்சம் இன்சுலினை ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுறாங்க. 5 வருஷம் போகும், 10 வருஷம் போகும், மாத்திரை ஒரு மாத்திரையில் ஆரம்பிப்பாங்க, 4 மாத்திரையாகும், 5 மாத்திரையாகும். அதுக்கப்புறம் HbA1c இந்த 3 மாதம் சுகர் ஆவரேஜ் 10க்கு மேலே போயிடும். நான் இல்லைங்க மருந்தெல்லாம் கொடுத்து வேலைக்கு ஆகலை, இனிமேல் இன்சுலின் போடுறேன்னு நான் சொல்லுவேன். என் பேஷண்ட் என்ன கேள்விமா கேட்பாங்க, முதல் கேள்வி அவங்க கேட்குற கேள்வி, சார் எப்போ நிறுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் இல்லை சொல்லுவேன், இல்லைங்க சார் இது வாழ்க்கை பூரா போடணுன்னே. அவங்க சொல்கிற முதல் கருத்து, டாக்டருங்கெல்லாம் மோசம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் சாப்பிட்ற மருந்துகள் உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலினை சிக்கனமாக செலவு பண்ண உதவும், புது இன்சுலினை உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ சுகருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, வாயை கட்டுறது. சுகருக்கு ஈஸி, சுகரை எப்பயும் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி, ஏன்னா வாயை கட்டுறது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா வாயை கட்டுறது. ஸோ நாம் புரிஞ்சுக்கணும், உணவு கட்டுப்பாடு தான் டைப் 2 டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஆயுதம். நான் தான் மாத்திரை சாப்பிட்றேனே, அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டா என்ன, குளுக்கோஸ் 280 போனால் நான் மாத்திரை சாப்பிட்டு 180 கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் ஊதாரித்தனமாக செலவாயிட்டே இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் அப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இன்சுலின் போட்டால் தான் வாழ முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் இன்சுலின் ஊசி கண்டுபிடிக்க முடியாதப்ப இந்த நிலைமை வந்தால் ட்ரீட்மெண்ட் என்ன, மரணம் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால இந்த இன்சுலின் ஊசி கண்டுபிடிச்ச அப்புறம் தான் அந்த மரணங்களை தடுக்க முடிஞ்சது. அதனால தான் இன்சுலின் கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்களே, பாட்டம் லைன்னு சொல்லுவாங்களே, முக்கியமான விஷயம் என்ன, வாயை கட்டுறது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஹைப்பர் டென்ஷனும் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் சார்? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ டயபெட்டிஸ் ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன், அதாவது சர்க்கரை நோய் மற்றும் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு வர வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது சைலண்ட் அட்டாக், அவங்களுக்கு வலியே தெரியாது. ஸோ இப்போ நமக்கு ஒரு காலில் ஒரு முள்ளு குத்துனா வலிக்கும், போய் ஒரு டிங்சரை போட்டுப்போம், பீட்டாடின் ஒரு டிடி ஊசி போட்டுப்போம். அதே சுகர் இருக்கவங்களுக்கு காலில் முள்ளு குத்தும், ஆனால் அவங்களுக்கு நரம்பு வேலை செய்யறதுனால வலி தெரியாது. 4 நாள் கழித்து பார்த்தா காலில் பெரிய புண்ணாக இருக்கும். இதே தான் ஹார்ட்லேயும். நம்ம நார்மலாக சுகர் இல்லாதவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் நெஞ்சு வலி வரும், மூச்சு கஷ்டம், வேர்த்து கொட்டும், உடனே அவங்க டாக்டரை பார்க்க வந்துடுவாங்க, ஒரு இசிஜி எடுப்பாங்க, ஒரு எக்கோ பார்ப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு வலியே தெரியாது, வெறும் கேஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், ஒரு இடது பக்கம் தோள்பட்டையில் மட்டும் வலி தெரியும். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி சைலண்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதயத்தில் ரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டும், ஆனால் நரம்புகள் வேலை செய்யறதுனால வலியே தெரியாது. இது ஒரு பெரிய தொந்தரவு. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவமனையை ரீச் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். எப்பவுமே நான் தான் சொல்லுவேன், வாடின பயிருக்கு தண்ணி ஊற்றுனா காப்பாற்றிடலாம், கருகி போன பயிருக்கு தண்ணி ஊற்றுனா காப்பாற்ற முடியாது. ஹார்ட் அட்டாக்ல நேரம் தான் இதயம். வலி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா இன்ஜெக்ஷன், த்ரோம்போலைட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசன்ஸ், ஆன்ஜியோ, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவே ரொம்ப நாள் கழித்து வந்தோம்னா அதோட வாய்ப்புகள் குறையும். ஸோ ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை 3 to 5 மடங்கு சுகரும், அதாவது சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பும் அதிகப்படுத்தும். இது முதல் விஷயம். ரெண்டாவது ஹார்ட் ஃபெயிலியர். இதாவது ஹார்ட் அட்டாக்ங்கிறது மாரடைப்புங்க, ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட்டோட பம்பிங் திறன் குறைஞ்சிரும். ஸோ இதயம் தான் நம்ம கை சைஸில் தான் இந்த இதயம் இருக்கும். ஸோ இதயம் சுருங்குறப்ப உடம்புக்கு ரத்தம் போகும், இதயம் விரியறப்ப இதயத்துக்கு ரத்தம் வரும். ஸோ இதயம் சுருங்கணும், உடம்புக்கு ரத்தம் கொடுக்கும், இதயம் விரியணும், இதயத்துக்கு ரத்தம் வரும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ என்னாங்க, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்னன்னா ஹார்ட்டோட பம்பிங், ஹார்ட்டோட மசில்ஸ், தசைகள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், அதோட செயல்திறன், பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நெஞ்சு வலி வராது, டயர்ட்னஸ், வெறும் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேலை செஞ்சப்பறம் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குதுங்க, கால் வீக்கம் வருதுங்க, கண்ணை சுற்றி வீக்கம் வருதுங்க, வயிறு வீங்கிடுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கும் வரும், ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் அட்டாக்ங்கிறது மாரடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இதய செயலிழப்பு. இது வரும். மூணாவது முக்கியமான நோய் என்னன்னா சீரற்ற இதய துடிப்பு, அரித்மியா அப்படின்னு சொல்லுவோம், இர்ரெகுலர் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி சப்ளை, கரண்ட் சப்ளை இருக்க மாதிரிங்க இதயத்துக்கும் தண்ணி சப்ளை, கரண்ட் சப்ளை இருக்குது. ஸோ இந்த தண்ணி சப்ளையில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இதயங்கிற தசை, அதாவது பயிரே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மண் அதே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இதயத்துக்கு போகிற கரண்ட் சப்ளையில் நமக்கு பிரச்சனை வந்துன்னா நம்ம ஹார்ட் பிளாக் அல்லது அரித்மியா,
வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், நிறைய அதில் வகைகள்லாம் இருக்குது. சீரற்ற இதய துடிப்பு காஸ் பண்ணி நமக்கு அதனாலேயும் படபடப்பு, தலை சுத்தல், மயக்கமெல்லாம் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர், இதய செயலிழப்பு, சீரற்ற இதய துடிப்பு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இது எல்லாமே சுகர் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பு மிக மிக அதிகம். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு சென்சரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் குறைஞ்சறனால தான் அவங்களோட ரியாக்ஷன்ஸை உடனே சிம்டம்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து சிம்டம்ஸே தெரியாமல் அவங்க எப்படி அவங்க பீரியடிக்கலாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி அவங்க ஸ்கேனிங் பண்ணிக்கலாம்? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு இசிஜி பார்த்துடணும். உங்களுக்கு தொந்தரவு இருக்குதோ இல்லையோ, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒருக்கா இசிஜி பார்க்கணும். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மக்கள் நடக்கிறதே இல்லைங்க. இது ஒரு பிரச்சனை. அவங்க நடந்தாங்கன்னா நெஞ்சு வலின்னு வரலாம் கூட ஒரு மூச்சு கஷ்டம் வந்துடும். ஸோ நடந்தாலே எல்லா ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் தான் சொல்லுவேன், தாடையிலிருந்து தொப்புள் வரைக்கும் எதுவும் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாங்க. அஃப்கோர்ஸ் அது கேஸாகவும் இருக்கலாம், தசை வலியாகவும் இருக்கலாம். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இசிஜி நமக்கு தேவை. ஆனால் எல்லா டைமும் அதுக்காக போய் இசிஜி எடுக்க முடியுமா? முடியாது. எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வருஷத்துக்கு ஒருக்கா கட்டாயம் ஒரு இசிஜி பார்க்கணும். இது முக்கியம். ரெண்டாவது விஷயம், ஒரு லேசான ஒரு அசௌகரியம் இருந்தால் கொஞ்சம் தூரம் நடந்தோ 2 மாடி ஏறியோ பார்க்கலாம். இதய பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் நடக்கும் போதோ 2 மாடி ஏறும்போதோ அதாவது வலியோ அசௌகரியமோ மூச்சு கஷ்டமோ ஜாஸ்தி ஆகிடும். இதுவே கேஸ் தொந்தரவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தீங்க 2 மாடி ஏறினா கேஸ் மேல் வழியாவோ கீழ் வழியாவோ பிரிஞ்சிடும். தசை வலியாக இருந்தால் அந்த வலி இருக்கும். ஒரு லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்பீங்க, 2 மாடி ஏறி பார்ப்பீங்க, அந்த ஷோல்டர் பெயின் அதே மாதிரி தான் இருக்கும். வலி ஜாஸ்தி ஆகாது. இதுதான் பேஷண்ட்ஸால் ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் ஒரு ஜோக்கு வருமே, படிடான்னு சொல்கிற மாதிரி ஹார்ட் டாக்டர்ஸ் நடடான்னு சொல்கிறோம். நடந்தால் தான் அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து வாக்கிங் மூலியமாவோ ஸ்டெப்ஸ் நடக்கிறது மூலியமாவோ ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலான்ற பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தெரியுது. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், இப்போது டயபெட்டிக் இருக்க பேஷண்ட்டுக்கும் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இந்த பல்ஸ் ரேஞ்ச் பார்க்கணும் சார். அதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குமா, இல்லை காமனாக இருக்குமா சார்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஆரம்ப காலங்களில் ஒரே அளவில் தான் ஹார்ட் ரேட் இதே துடிப்பு இருக்குங்க. ஆனால் நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி இந்த மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ்னு சொன்னேன். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பல வருஷம் 5 வருடங்கள் 10 வருடங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இல்லை சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் கூட 25 வருடம் 30 வருடம் சர்க்கரை நோயோடு இருப்பவங்களுக்கு நியூரோபதி, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காலில் எரிச்சல் ஏற்படுற மாதிரியே ஆட்டோனாமிக் நியூரோபதின்னு இருக்குதுங்க. ஸோ அந்த ஆட்டோனாமிக் நியூரோபதி என்ன பண்ணணும்னா, நம்ம நரம்பு மண்டலத்தை பாதித்து நம்ம இதய துடிப்பை சீரற்ற இதய துடிப்பாக ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் இந்த இதய துடிப்பு சீரற்ற இதய துடிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு அதிகம். அதுவும் ஒரே நாள், அதாவது 5 வருஷம் டயபெட்டிஸ் 10 வருஷம் சர்க்கரை நோயில் வராது. பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருந்து சில வருடங்கள் சர்க்கரை நோய் சுத்தமாக கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தால் நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதியில் ஆட்டோனாமிக் நியூரோபதியும் ஒரு வேரியண்ட். அவங்களுக்கு டக்குன்னு பல்ஸ் டவுன் ஆகும், டக்குன்னு பல்ஸு அதிகமாகும். அவங்களுக்கு ரத்த கொதிப்புமே இதே மாதிரி நாம் லெபைல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஒரு மாத்திரை கொடுப்போம், டக்குன்னு பிபி ரொம்ப டவுன் ஆகிடும். மாத்திரை நிறுத்தணும், டக்குன்னு பிபி ரொம்ப 180 120க்கும் போயிடும். ஸோ சுகர் பல வருஷமாக இருக்கிறப்ப நரம்பு மண்டலம் பாதிச்சு பல்ஸ் ரேட் ஃப்ளக்சுவேஷன், ஸோ டக்குன்னு லோ பல்ஸ் ஆகிறது, ஹை பல்ஸ் ஆகிறது, அரித்மியா சீரற்ற இதய துடிப்பு ஏற்படுறதும், பிபி லெபைல் ஹைப்பர் டென்ஷன், பிபி ஒரு மாத்திரை போட்டால் ரொம்ப டவுன் ஆகிறதும், மாத்திரையை கம்மி பண்ண உடனே ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிறதுக்கும், லெபைல் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் ப்ரெஷருக்குன்னு நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். அது எந்த மாதிரி கொடுக்கணும், அதுக்கு எப்படி அவங்க சஜஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க? ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்னி பாதிப்பு வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் மற்ற பாப்புலேஷனை விட. அதனால் அந்த கிட்னி பாதிப்பை தடுக்கிறதுக்குன்னு சில ஸ்பெஷலைஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குதுங்க. ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், ஏஆர்பிஸ், ஆர்னிஸ்ன்னு சில குரூப் ஆஃப் மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயபெட்டிஸ் வரப்ப ஆரம்ப காலத்தில் ப்ரோட்டீன், அதாவது யூரினில் புரதச்சத்து லீக் ஆகும், நுரையாக யூரின் போகும். எஸ்பெஷலி காலையில் நம்ம நைட் தூங்கி எந்திரிச்ச அப்புறம் காலையில் யூரின் போகிறப்ப நுரையாக யூரின் போகும். அப்படி நுரையாக யூரின் போகிறது என்னென்னா, நம்ம யூரினில் ப்ரோட்டீன் புரதச்சத்து லீக் ஆகும். இந்த சில குறிப்பிட்ட பிபி மாத்திரைகளில் ஒரு 5-6 வகைகள் இருக்குதுங்க. அதில் 2-3 வகைகளான பிபி மாத்திரைகள் மட்டும்தான் அந்த புரோட்டீன் யூரியா, அதாவது யூரினில் புரோட்டீன் லீக் ஆகிறத தடுக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் மருந்துகளை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சுகரால் கிட்னிக்கு ஏற்படுற டேமேஜ், அதாவது புரோட்டீன் லீக் ஆகிறதையும் நம்ம தடுக்க முடியும். அந்த குரூப் ஆஃப் மெடிசன்ஸை எடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா,
பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு சுகர் இருக்குது, பிபி மெடிசனும் சாப்பிட்றேன், எப்போ சார் சாப்பிட்றது? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு அப்புறமா? ரெண்டுமே முக்கியம் இல்லை. ஃபிக்ஸட் டைமுக்கு சாப்பிடணும். சில நாள் நீங்கள் காலை 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, சில நாள் 8 மணிக்கு சாப்பிடுவீங்க. ஸோ ஒரு நாள் பிபி டேப்லெட் காலை 8 மணிக்கு சாப்பிட்றதும் ஒரு நாள் காலைல 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா பிபி டேப்லெட் எஃபெக்ட் வந்து வேரி ஆகும். பிபி சுகர் ப்ளஸ் பிபி இருக்கிறவங்க டைமுக்கு, அதாவது சுகர் டேப்லெட்டும் பிபி அது சுகர் டேப்லெட் லோ சுகர் காஸ் பண்ண டைமுக்கு சாப்பிடலாம். பிபி டேப்லெட் ரொம்ப அன்லைக்லி, அதாவது காசு பண்ணலாம் எப்போனா நமக்கு ஒரு வாந்தி வயிற்றாலையில் காய்ச்சல் வந்து நம்ம சரியாக சாப்பிடாம இருக்கும், அப்போ மட்டும் தான் நம்ம ஏர்லியாக எடுத்துட்டா பிபி டவுன் ஆகல. நார்மல் சமயங்களில் நீங்கள் காலையில் 9 மணிக்கு பிபி டேப்லெட் சாப்பிடுங்க, அது 9 மணிக்கு சாப்பிட்டுடுங்க. சில நாள் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், சில நாள் சாப்பிடாம இருக்கலாம். பட் பிபி டேப்லெட்டை நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையில் 9 மணி நைட் 9 மணி, இல்லை காலையில் 8 மணி நைட் 8 மணி, ஒரு ஃபிக்ஸட் டைமில் கரெக்டாக எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் லீக்காக ஏற்படுறது, அந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிபி டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டாலே நாம சுகர் பிபி வரவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், எஸ்பெஷலி ஹார்ட் ப்ராப்ளம், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், ஹார்ட்டோட தசைகள் வந்து இறுகி போகும். நான் ஆல்ரெடி சொன்ன இதே குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், ஏஆர்பிஸ், ஆர்னிஸ்னு ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இது அந்த ஹார்ட்டோட மசில் திக்னஸையும் கம்மி பண்ணும். அதே மெடிசன்ஸ் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதையும் தடுக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலமாக நம்ம ரத்த குழாய்களையும் நம்ம காப்பாற்றிக்கலாம், கிட்னிகளையும் காப்பாற்றிக்கலாம், ஹார்ட்டையும் காப்பாற்றிக்கலாம். ஸோ சுகர் ப்ளஸ் பிபி இருக்கிறவங்க அதோட பெனிஃபிட் கரெக்டாக இருக்கிற குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கணும், எடுக்கிற மெடிசன்ஸை கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாவே நம்ம இதை தள்ளி போட முடியும். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மெடிக்கேஷன்ஸ் மூலியமாகவே மட்டுமே வந்து நம்ம ரத்த குறையை சேஃப்டி பண்ணிட்டோம், இதயத்தை சேஃப்டி பண்ணிட்டோம், கிட்னி டேமேஜ் ஆகாமல் சேஃப்டி பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து இன்றைக்கி பிபியை நான் வீட்டிலேயே செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கி பிபி நார்மலாக இருக்குது, இன்றைக்கி நான் மெடிக்கேஷன் எடுத்துக்க மாட்டேன், மெடிசன்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க, லிசனர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, சுகர் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு டாக்டர் மருந்து கொடுத்தாருன்னு மட்டும்தான் கவலைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மருந்து சாப்பிட்றப்ப மட்டும்தான் அவங்க நோயாளியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளம். இது நான் எல்லாருக்குமே தான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் காலரா, டைஃபாய்டு, டிபின்னு வியாதி வந்துதுங்க, அதெல்லாம் கிருமி தொற்று. ஸோ அதுக்கு 5 நாள் 10 நாள் மருந்து சாப்பிட்டேன். எங்கள் அப்பாவும் ஒரு நரம்பு சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கு. அந்த காலத்தில் பிரெயின் ஃபீவர், மலேரியாவில் பிரெயின் ஃபீவர் வரும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது ரொம்ப காமன். ஜிஹெச்சில் இருந்தால் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு 5 நாள் 10 நாள் இன்ஜெக்ஷன், ஐவி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, நல்லா ஆகிடுவாங்க. கோமாக்கு போனவங்க எந்திரிச்சு உக்காந்துருவாங்க. அப்புறம் 10 நாள் மருந்து கொடுப்பாங்க. பேஷண்ட்ஸ் வந்து அப்புறம் கேட்பாங்க, சாமி மருந்து எத்தனை நாள் சாப்பிடணும்னு. 10 நாள் சாப்பிடுங்க போதுனப்போ அவங்க கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷம், நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் கிருமி தொற்று. இதுக்கு 5 நாள் 10 நாள் ஊசி போட்டுட்டு இன்னொரு 10 நாள் மருந்து சாப்பிட்டாலே சரி ஆகிடும். ஆனால் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ், எல்லாம் தொற்றா நோய்கள். இது நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அதுவும் உயிரோட தான் இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கட்டாயம் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள், இதுதான் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட். அதை நான் எப்பயுமே மறுக்க மாட்டேன். ஆனால் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் எல்லாருனாலையும் செய்ய முடியறதில்லை. வேலையோட பளு, குடும்ப பொருளாதார சூழ்நிலைகள், யதார்த்தம். ஸோ அவங்களாம் நேரம் ஒதுக்க முடியாதுங்கிறது தான் இந்தியாவோட யதார்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா வாழ்வியல் நோய்களுக்கும், சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்குமே உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள் தான். ஆனால் அந்த மாத்திரைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை டைமுக்கு நாம் எடுக்கணும். நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, மாத்திரை சாப்பிட்டா நான் நோயாளி, மாத்திரை சாப்பிடலாம் நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்மளால பல பேரால் கீழே குடிஞ்சு தரையை கூட தொட முடியறதில்ல, ஒரு 25 தோப்பு காரணம் போட முடியறதில்ல. ஸோ நான் இப்போ எல்லாரும் தான் சொல்லுவேன், இப்படி போட்டால் தோப்பு காரணம், இப்படி பண்ணால் ஸ்குவாட், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்மளால பல பேரால், நம்ம எல்லாருமே நம்மள பல பேர் டாக்டர்கள் உட்பட ஆரோக்கியமாக இல்லை, உயிரோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ வந்து நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரைகளாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாத்திரைகளை கரெக்டாக தொடர்ந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது, சுகர் அதிகமானால் மட்டும் மாத்திரை போடுறது, பிபி அதிகமானால் மட்டும் மாத்திரை போட்டால் வேலை சரியாக செய்யாது. ஸோ தொடர்ந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் உங்கள் மருத்துவரின் அறிவுரையின்படி சுகரோ, பிபியோ, கொலஸ்ட்ராலோ கண்ட்ரோலர்ஸ்னு எவ்வளோ டாக்டர்ஸ் மருந்து கம்மி பண்ணவும் தான் செய்கிறாங்க. இல்லை நல்லா ஆயிடுச்சுன்னு பேஷண்ட்ஸ் டாக்டரை பார்க்க வரதே இல்லை. ஸோ அந்த மாதிரியும் நடக்குது. ஸோ நல்லா ஆகிட்டாங்கன்னா அவங்க வரதும் இல்லை. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி வாழ்நாள் முழுவதும், அதுதான் முக்கியமான விஷயம். அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுடுறோம். ஒரு 3 மாதம் பிபி அதிகமாக இருக்கும், ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிடுவோம், 3 மாதம் பயங்கர டயட்டில் இருப்போம், வாக்கிங் போவோம், வெயிட்டை குறைப்போம், எல்லாம் பண்ணிடுவோம். 3 மாதம் கழிச்சு மாத்திரை இல்லாமலே பிபி நார்மல் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், வாக்கிங் போயிட்டு வடையும் பஜ்ஜி போடாமல் சாப்பிட்டு திரும்ப வருவோம். இன்னொரு 6 மாதத்தில் திரும்ப பிபி அதிகம் ஆகிடும். ஸோ உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள் 3மே மிகவும் முக்கியம். இதை தொடர்ந்து செய்யும். சார் நீங்கள் சொல்கிறதுல அந்த முதல் வார்த்தை இருக்குல்ல சார், உடற்பயிற்சி,
இதில் எங்கே ரிஸ்க்கு ஆரம்பிக்குதுன்னா எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிடி பீரியட்னு எடுத்துக்கோங்க. அந்த பிடி பீரியடை மேக்ஸ் டீச்சரை வாங்கி அந்த பிடி பீரியடை க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சொசைட்டியில் இந்த உடற்பயிற்சிக்கான இம்பார்ட்டன்ஸை வேறு எப்படி கொண்டு வரலான்னு உங்களோட டிப்ஸ் எது இருக்கா சார்? இல்லை, இது ரொம்ப நல்ல கேள்வி. இதில் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம் ஸ்கூல்லையுமே. பட் இது நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகம் தான். ஏன்னா நம்ம ஏன் படிக்கணும்னு சொல்கிறோன்னா, எவ்வளோ பேர் இப்போ நல்லா காரு வீடு இருக்கிறதுல 1000ல் ஒருத்தர் படிக்காமலே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிருப்பாங்க. பட் அந்த 1000ல் ஒரு 900 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாதாரண விவசாய குடும்பங்களையோ தறி செய்கிறவங்களோ நெஞ்சு செய்கிற குடும்பத்தில் பிறந்து படித்து மேலே வந்து தான் அவங்க குடும்பத்தையும் தலைமுறையும் மேலே தூக்கியிருப்பாங்க. இதனால் நம்ம நாட்டில் வந்து படிப்பின் அவசியம் வந்து மிக மிக முக்கியம். ஸோ எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தாரு. அவர் படித்து டாக்டராக இப்போ நாங்கள் எல்லாரும் மேலே வந்துட்டோம். ஸோ வந்து எல்லா குடும்பத்துலையும் இது வந்து நடக்கிறது தான். ஸோ இது நம்ம நாடுகள் நம்ம பேரண்ட்ஸையோ சமூகத்தையோ குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து மேலே வர்றதுக்கு அதாவது பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி நம்ம ஒரு முன்னிலையை அடையிறதுக்கு கல்வி மிகவும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனால் கல்வி மட்டுமே நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதனை வந்து உருவாக்கிறாது. நமக்கு வந்து உடற்பயிற்சிக்கும் நேரம் வந்து தேவை. இப்போ நான் பார்க்குறேன்னா நம்ம எல்லா ஸ்கூல்கள்லையுமே இப்போ 5ஆவதுக்கு மேலே வந்து கட்டாயம் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஏதாவது ஒரு இதில் இருக்கணும்னு ஒரு இது கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு உணவுக்கும் ஒரு இதுக்கும் ஒரு உடைக்கும் ஒரு 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 ரூஃபுக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கான தேவைகள் வந்து நம்ம பூர்த்தி செய்யறதுனால இனிமேல் அடுத்து வரும் சமூகங்கள் தான் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது உடற்பயிற்சியிலையும் ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் ஆனால் யாருமே அதில் பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி பிளேயர் ஆயிருக்க முடியாது. பட் யதார்த்தமான உலகத்தில் வந்து நம்ம நாட்டில் இன்னுமே பொருளாதாரத்தில் சமூக ரீதியாக நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம். நம்மளே மேலே வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் சமூக நீதியிலையும் நம்ம முன்னேறதுக்கு கல்வி தான் முக்கியமான ஆயுதம். ஸோ அதை நம்ம கட்டாயம் எடுக்கணும். அதே சமயம் நம்ம உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உடம்பையும் கைவிட்டக்கூடாது. ஸோ அதையும் நம்ம கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும். சார், இது ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இப்போது நம்ம இது ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். உடற்பயிற்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், மெடிடேஷன்ஸ் எப்படி பண்ணணும், மெடிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க அன்னைக்கு டே டு டே லைஃப்பில் மார்னிங் டு ஈவினிங் இந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தால் அவங்க வந்து சேஃபாக இருக்கலாம், லைஃப் லாங்காக வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவங்களோட லைஃப்பை அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் இருந்தால் தான் நமக்கே தெரியும். சுகர் இருக்கிறது வியாதி இல்லை, சுகர் அதிகமாக இருந்தால் தான் வியாதி. பிபி அதிகமாக இருந்தால் தான் வியாதி. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் தான் வியாதி. நம்ம அனைவருக்குமே உடம்புல பிளட் ப்ரெஷருங்கிறது இருக்கும், கொலஸ்ட்ராலுங்கிறது இருக்கும், சுகருங்கிற உடம்புல இருக்கும். அது அதிகமானால் தான் வியாதி. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம எஸ்பெஷலி இது ரொம்ப நல்ல கேள்வி. ரொம்ப வெரி ஹாப்பி இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாருமே காலையில் கம்மியாக சாப்பிட்றோம், மதியம் நைட்டு ஜாஸ்தி சாப்பிட்றோம். நம்ம ஆல்ரெடி உடல் உழைப்புங்கிறது பெருசாக இல்லாதனால நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் அளவை முடிவு பண்ணுது. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட சொந்தக்காரங்களே இருக்காங்க, என்னோட பேஷண்ட்ஸாக என்ன பண்ணுவாங்க, சுகரை கண்ட்ரோல்லே வைக்க மாட்டாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. வழக்கமாக 4 இட்லி சாப்பிட்றவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, 2 இட்லி சாப்பிட்டு மாப்பிள்ளை எனக்கு சுகர் கண்ட்ரோலில் தானே எப்போ இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த HbA1c இந்த கடைசி 3 மாதம் 3 வேளையும் இருக்கிற உணவில் இருக்கிற சராசரியை பார்க்கணும். இந்த HbA1c 7% இருந்தால் தான் கட்டுக்குள் இருக்கிற சர்க்கரை வியாதி, 8%க்கு மேலே போனாவே கட்டுக்குள் இல்லாத சர்க்கரை வியாதி, 9%க்கு மேலே போனால் மிக மோசமான சர்க்கரை வியாதி, 10% போச்சுன்னா இன்சுலின் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ இந்த 3 மாதம் சுகர் ஆவரேஜ் HbA1c கரெக்டாக செக் பண்ணணும். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சாப்பிட்டேன் 150 தான் இருந்து ஒரு லட்டு சாப்பிட்றேன், ஒரு பாயாசம் சாப்பிட்றேன், ஒரு குலாப்ஜாம் சாப்பிட்றேன்னு தவறு பண்ணுவாங்க. இந்த 3 மாதம் சராசரி ஆவரேஜ் HbA1c செக் பண்ணுங்க. HbA1c-யை 7ல் வைங்க. கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிற LDL 70 கீழே வைங்க. பிபியை 130-80 கீழே வைங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த HbA1c 7 கீழே இருந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில் 7.5 வராது. ஸோ HbA1c 7 கீழே வைங்க, வாழ்க்கையில் 7.5 வரதை தவிர்த்துருங்க. சார், இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை உடற்பருமனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களை லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிற விஷயங்களை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், வந்துட்டா என்ன பண்ணுறான்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லி லிசனரும் நினச்சிருப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வைப்போம், இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல் அவர் லிசனர்ஸ். உங்களுக்கோ அல்லது உங்களோட விருப்பமானவர்களுக்கோ டயபெட்டிக் இருந்ததுன்னா உங்களோட பிளட் ப்ரெஷரை பற்றின கான்வர்சேஷனை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த 4 வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்க், செக், ரெக்கார்ட், ஆக்ட்.
We will be back in the next episode, Heart to Heart. Until then, stay sharp, stay steady, stay kind to your heart. Thank you. Shining off, I am Raghav.